பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளில் நாம் ஒருமித்து கிறிஸ்துவின் உயிர்ப்பை குறித்து தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் உலகத்தின் பாவத்தின் மரணத்தின் ஜெயத்தை பெற்ற நாள். ஹல்லேலூயா. மனிதனால் எதை நாம் சந்திக்க அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்ததோ அதை பெற்றுக்கொண்ட ஒரு நாள். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? மரணம், வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:56 மரணத்தின் கூர் பாவம். அவன் தேவன் ஒரு மரணத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர். ஒரு வெற்றி முழக்கம் எடுக்கிறார், மரணமே உன் கூர் எங்கே? ஏனெனில் மனிதன் பாவத்தை தான் விட முடியாமல் இருந்தது. பாவத்து நிமித்தம் தான் தேவனை விட்டு மனிதன் விலகி போக நேர்ந்தது. ஆகவே பாவத்தில் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாத மனிதனாய் ஆண்டவர் இயேசு பிள்ளையாய் பிறந்து வளர்ந்து அந்த பாவத்தை ஜெயித்தார். அதனால இந்த வார்த்தை உயிர்த்தெழுந்த தேவன் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, மரணமே உன் கூரான பாவம் எங்கே? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்காக தேவன் பாவத்தை ஜெயித்தார். எஸ், உயிர்த்தெழுந்த தேவன் மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் மரணம். ஹல்லேலூயா. மரணம், ஆமென், அதன் பின்பு நித்திய நரகம். ஆகவே ஒரு தேவ பிள்ளையை பாவம் செய்யாதபடிக்கு காக்கத்தக்கதாய் பாவத்தின் தண்டனை மரணம் என்கிற அந்த தேவ சட்டத்தை மாற்றி பாவம் செய்யாமல் வாழத்தக்கதாய் பாவத்தின் பரிகாரமான அந்த மரணத்தை தாமே அதை சுமந்து தீர்த்து நம்மை ஜீவனுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நிற்க உதவி செய்தார். மரணத்தின் கூர் பாவம். மரணமே உன் கூரங்க, பாவம் என்கிற அந்த கூரை ஜெயித்தெழுந்த தெய்வன். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடியில் நாம் வாசிக்கும் போது 26வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். தேவனை பற்றும் இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார். அந்த பாவத்தின் அந்த கூர் ஹல்லேலூயா, அந்த தண்டனை மரணம் என்றால் அந்த மரணத்தை ஜெயித்த தெய்வன் நமக்கு இன்றைக்கு ஏன் முன் நாட்களில், இயேசுவை அறியாத நாட்களில் பாவம் செய்து பாவத்தில் தண்டனையில் பாவத்திலிருந்து எழும்பி வர முடியாதபடி பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், விரும்பாத பாவத்தை செய்கிறேன். பாவம் செய்யக்கூடாது என்கிற அந்த எண்ணம் எனக்கு இருக்கு, ஆனால் அதை நான் செய்ய முடிகிறதில்லை, பாவத்தை செய்கிறேன். ஆகவே இந்த பாவத்தை செய்த பாவங்களை மன்னிக்கும் தெய்வன் நம்முடைய தண்டனையை சிலுவையிலே நிறைவேற்றி நமக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் இயேசு மரித்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் மட்டுமல்ல, அதை ஜெயித்த அந்த ஜெயத்தை நமக்கு தருகிறார். அவரை பற்றும் விசுவாசத்தினால் இயேசு என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் மட்டுமல்ல, என் பாவங்களை ஜெயித்து என்னால் ஜெயிக்க முடியாத, என்னால் ஹல்லேலூயா செயல்படுத்த முடியாத இருந்த பாவத்தின் அந்த கட்டிலிருந்து பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த தெய்வ கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்தார். அந்த வேதம் சொல்லுகிறது. அதே போல அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 43வது வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவர் நாமத்தில் பாவ மன்னிப்பை பெறுவார். ஆண்டவர் இயேசுவை அந்த இருதயத்தில் விசுவாசித்தால்
எப்படி? ஆண்டவர் இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் பாவத்தின் ஆமென் ஹல்லேலூயா வல்லமையை மேற்கொண்டு ஜெயித்தார். அந்த ஜெயம், அந்த வெற்றியை ஆண்டவர் நமக்கு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஹல்லேலூயா ஆமென் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். ஆமென். அந்த பாவத்திலிருந்து ஒரு ஜெயம் வந்தாலே நித்திய மரணத்திலிருந்து ஜெயம் வரும், நித்திய பாதாளத்திலிருந்து ஒரு ஜெயம் வரும். அந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவருடைய இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய நாமத்தில் நமக்கு அந்த ஜெயம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்தவர். அதனால தான் வெற்றி முழக்கத்தோடு மரணமே உன் கூர் எங்கே, கடைசி வினாடி வரையிலும் அவர் அந்த வார்த்தையை சொல்லி நம்மை பலப்படுத்தினார், நம்மை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அதே போல வேதத்தில் வாசிக்கிற எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவர்கள். இயேசு அந்த பாவத்தை பரிகரித்த அந்த விதம் இரத்த கிரயம் கொடுத்தார். ஆமென். கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக சிலுவையில் ஊற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். கெத்செமனேயில் இரத்த வேர்வையாக ஆமென் ஹல்லேலூயா பிலாத்துவின் கட்டளைப்படி ஆமென் சாட்டை அடிகள், அது நிமித்தம் இரத்தம் ஆமென் சொட்ட சொட்ட சிலுவையில் கடைசியாக 3 ஆணிகளில் தொங்கினது நிமித்தம், அந்த காயத்து நிமித்தம் வெளிப்பட்ட இரத்தம், கடைசியாக விழாவில் குத்தும் போது ஏற்பட்ட அந்த இரத்தம், அவருடைய அந்த இரத்தத்தினால் நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும்போது அவர் ஜெயித்தெழுந்த உயிர்த்தெழுந்ததை மட்டுமல்ல, அவர் நமக்காக இரத்தம் சிந்தினதை, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடிக்கப்பட்டு ஆமென் நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்து, என்னால் ஜெயிக்க முடியாமல் தலைமுறையாய் ஆமென் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லாமல் ஆமென் ஒருவன் நீதிமான் இல்லையே என்று சொன்னாரே, ஒருவனும் அந்த சூழ்நிலைக்கு வர முடியாது இருந்த இடத்தில் ஆண்டவர் தாமே மனிதனாகி ஆண்டவர் தாமே நியமித்த அந்த சட்டத்தை அவர் நிறைவேற்றி, இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற, அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து ஒரு ஜெயம், பாவத்திலிருந்து பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த பலன் ஆண்டவர் நமக்கு தருகிறார். மரணத்தின் கூறான அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தர. அதே போன்று ஆமென் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தில் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்து வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலருக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்கு அவரை உயர்த்தினார். ஆமென். உயர்த்தினார் என்பது சிலுவையில் உயர்த்தியது, மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிரோடு எழும்பினதும். ஹல்லேலூயா. அந்த உயர்த்தி ஆண்டவர் எதற்காக உயர்த்தினாராம்? ஆமென் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்கு. ஹல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்புக்காக, பாவத்தின் மேல் அந்த ஜெயத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. மரணத்தின் கூரை ஜெயித்தார், மரணத்தின் கூறான பாவத்தை ஜெயித்தார், மரணத்தின் தண்டனையான பாவத்தின் தண்டனையான மரணத்தை ஜெயித்தார். பாவத்தின் தண்டனையான மரணத்திற்கு பின்பு நித்திய பாதாளம் என்கிற அந்த பாதாளத்தையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அந்த நாளிலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுகிற நாட்களில் இந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்காக பாவத்தை ஜெயித்தவர்,
ஆமீன். அந்த கொண்டாடுதலை உயிர்த்தெழுந்த அந்த கொண்டாடுகிற நேரத்தில் நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறேனா? பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறாய் ரட்சிக்கப்பட்ட நாளில். இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நாம் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படியானால் இயேசு ஜெயித்தது இன்னும் நாம் ஜெயிக்கல. அல்லேலூயா, ஆமென். இயேசு நமக்காக மரித்தது நிமித்தம் நம்முடைய பெனால்டி என்கிற அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் விசுவாசித்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும். ஆனால் ஆமென், இன்றைக்கும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஆமென் மீண்டும் மீண்டும் விலகி போகிறோம், மீண்டும் மீண்டும் பாவத்திற்கு அடிமையாகிறோம், மீண்டும் மீண்டும் ஆமென் தேவனை தேட முடியாமல் போகிறோமே. அதன் அர்த்தம் பாவத்தை ஜெயிக்கிற அந்த இயேசு ஜெயித்தாரே, மரணமே உன் கூர் எங்கே என்கிற மரணத்தின் கூர் பாவம். அந்த பாவம் எங்கே? மரணமே அந்த கூரான அந்த பாவம் எங்கே என்று கேட்டார். அந்த ஜெயம் இன்று வரை நம்முடைய வாழ்வில் வரவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கிற அந்த ஜெயத்தை இயேசு ஜெயித்தார். அந்த கிருபையை உனக்கு தர விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னால ஜெயிக்க முடியாது. சொந்த பலத்தில் எந்த மனிதனும் நீதிமான் அல்ல என்கிறது வேதம் சொல்லுகிற. எந்த ஒரு மனிதனும் பூமியில் வாழ்ந்தவன் நீதிமான் அல்ல. ஆகவே உன்னை நீதிமான் ஆக்குவதற்காக ஜெயித்தார். மரணத்தின் முன்பு அந்த மரணத்தின் கூரான பாவத்தை ஜெயித்தார். அந்த பாவத்திலிருந்து நீ ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளில் பாவத்திலிருந்து ஜெயம் பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையாய் நீ எழும்பி வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். தேவன் என் பாவங்களை மன்னித்தார். நீ தொடர்ந்து பாவத்தில் வாழ்வதற்காக அல்ல, பாவத்தை ஜெயித்த தேவன் உனக்கு அந்த ஜெயத்தை தர விரும்புகிறார். இன்றைக்கு நாம் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை ஆண்டுகள் உயிர்ப்பை கொண்டாடுகிறோம், ஆனால் இன்றைக்கும் பாவத்திலிருந்து பாவத்தின் மேல் அந்த ஜெயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் இன்னும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த பலன் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படவில்லையே. ஆகவே இந்த காலை வேளையில் ஆமென் உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே ஆமென், நான் பாவத்தை ஜெயிக்கிறேன். நீங்க ஜெயித்தீங்க. பாவத்தின் கூரான ஆமென் மரணத்தின் கூரான அந்த பாவத்தையும் பாவத்தின் ஆமென் ஆண்டவர் நம்மை அந்த பாதாளத்திலிருந்து ஜெயித்தார். அந்த பாதாளத்திலிருந்து அவர் ஜெயித்தவர், மரணத்தின் கூரான பாவத்தை ஜெயித்தவர். நாமும் அதை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை விட்டு கொடுத்து அந்த ஜெயம் எனக்கு, நீங்க ஜெயித்தெழுந்தீங்கப்பா, அந்த ஜெயம் எனக்கு தாரும், அந்த ஜெயம் எனக்கு வேணும் என்ற ஆண்டவருடைய சன்னதியில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் பாவத்தை ஜெயித்தவர்களாய் இந்த உலகத்தில் தேவனுக்கு சாட்சியாய் வாழ விரும்புகிறார். ஆண்டவருடைய கரங்களில் விட்டு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, இதுவரை நான் பாவத்தை ஜெயிக்க முடியல. அடிக்கடி நான் விழுந்து விடுற இச்சை என்கிற பாவம், உலக ஆசை என்கிற பாவம், மாம்சத்தின் இச்சை என்கிற பாவம், எந்த விஷயத்திலையும் நான் அப்படியே ஸ்லிப்பாயிடுறேன். ஆண்டவரே, எனக்கு இறங்குவீரா. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுங்க. தேவனை நோக்கி பாருங்க. மனதிறக்கம் இல்லை. அவர் ஜெயித்த அந்த ஜெயம், அவர் பாவத்தை ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாவம் இல்லாதவர். உனக்காக ஜெயித்தார், நமக்காக ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? ஆண்டவர் கரங்களை விட்டு எல்லாரும் கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். இதுவரை ஆண்டவரே, நீர் ஜெயித்தீர், எங்களுக்காக தான் ஜெயித்தீர். ஆமென், ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்த அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பாவத்தின் மேல் உள்ள அந்த ஜெயம் என்று கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, சிறியதோ பெரியதோ ஒவ்வொரு பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் விடுதலையாக்கி நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மரணமே உன் பாவம் கூர் எங்கே, அந்த மரணத்தின் கூரான அந்த பாவம் எங்கே என்று கேட்ட அந்த வார்த்தையை இதை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில் அது கேட்கத்தக்கதான
அந்த பலனை, அந்த கிருபையை, அந்த வல்லமையை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கி இருப்பதாக. இவர்கள் உம்முடைய ஜெயத்தின் பங்காளிகள் ஆண்டவரே. நீர் பாவத்தின் கூறான அந்த மரணத்தின் கூறான அந்த பாவத்தை ஜெயித்த, பாவத்தின் தண்டனையான அந்த பாதாளத்தை ஜெயித்த அந்த தெய்வ வல்லமையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்து பாவமற்ற ஒரு பரிசுத்த வாழ்வு இந்த பூமியில் வாழ்ந்து ஜெயம் பெற்றவர்களாய், ஜெயித்தவருடைய சந்ததிகளாய், ஜெயித்தவருடைய பிள்ளைகளாய் எல்லாரும் காணப்பட உதவி செய்வீராக. எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதியும். அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Praise the Lord. Praise the Lord.